இந்துக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிச்சிருக்கு. அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டுகோள் விடுத்து இந்த காணொளி. அறநிலையத்துறை இதுல கவனமா இருக்கணும். ஜாதி பெயர்கள்லாம் எதுலையும் போடக்கூடாது. இந்த வழக்கு தொடுத்தவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் கூட யோசிச்சிருக்கலாமோன்னு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்து முன்னணிக்கும் அதுல எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. இதுல எதுவும் அரசியல் நோக்கத்தோட பண்றாங்களா, அல்லது ஹிந்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுரு. இதுல இந்த ஜாதி பெயர்கள்லாம் அழைப்பதல்ல போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு, இதனுடைய பின்விளைவு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நேற்றைக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அது இந்துக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் அளிச்சிருக்கு. அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேண்டுகோள் விடுத்து இந்த காணொளி. என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தாக்கா, திருப்போரூர் முருகன் கோவில், அந்த திருப்போரூர் முருகன் கோயிலினுடைய மாசி திருவிழாவினுடைய பத்திரிகை அழைப்பிதழ்ல ஜாதி பெயர்கள்லாம் இருக்குது. இந்த நன்கொடையாளர்கள் உபயதாரர்களுடைய பெயர்களோட சேர்த்து, அவர்களுடைய பெயர்களோட சேர்த்து சாதி பெயர்களும் இருக்குது. இதை நீக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் வழக்கு போட்டிருக்கிறாரு. அந்த வழக்குல நேற்றுக்கு மாண்புமிகு மெட்ராஸ் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்ன தீர்ப்புனாக்கா, இப்படி சாதி பெயர்லாம் போடக்கூடாது, இந்த சாதி பெயரெல்லாம் நீக்கணும். அடுத்து வரக்கூடிய இதுல அழைப்புதல்கள்ல அறநிலையத்துறை இதுல கவனமா இருக்கணும். ஜாதி பெயர்கள்லாம் எதுலையும் போடக்கூடாது, எல்லாரும் சமம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்து முன்னணிக்கும் அதுல எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. உண்மையிலேயே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாதுங்கிறதுல இந்து முன்னணிக்கு துளியளவும் மாற்று கருத்து கிடையாது. ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் எந்த இடத்துலயுமே நம்ம வரக்கூடாதுங்கிறதுல நமக்கு அதுல எந்த வேறுபட்ட சிந்தனையும் இல்லை. உண்மையில அந்த கருத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய கருத்து சரியானது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் தான் எல்லாரும் தீர்மானிக்கப்படுகிறார். ஆனா கோவில்களினுடைய பத்திரிகைகள்ல ஜாதி பெயர் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, இது கோயிலினுடைய திருவிழாக்களையே நாளைக்கு பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த வழக்கு தொடுத்தவர் யாரு, அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் கூட யோசிச்சிருக்கலாமோன்னு நமக்கு தோணுது. என்னன்னா, இதை வழக்கு தொடுத்தவர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. விசாரிக்கலாம். அப்படி அதுல எதுவும் அரசியல் நோக்கத்தோட பண்றாங்களா, அல்லது ஹிந்து கோயில்கள்ல இருக்கக்கூடிய பாரம்பரியமான வழிபாட்டு முறைகளை ஒழிக்கணுங்கிறதுக்காக பண்றாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுதுரு. ஏன்னா யார் வழக்கு தொடுக்கா அப்படிங்கிறது பொறுத்துதான் அதனுடைய நோக்கம் அமைகிறது இல்லையா. சாதாரண மக்களுக்கு போய் இதுல பேர் போடுறதுல என்ன இருக்குது. இப்போ யார் நன்கொடைதாரரோ அவருடைய பேர் போட்டு போடுறாங்க. அவருடைய பேருக்கு பின்னாடி ஜாதி போடுறாங்க. இது காலங்காலமாக தொன்று தொட்டு வரக்கூடியது. இந்த ஜாதி போடக்கூடாது, அந்த ஜாதி போடக்கூடாதுன்னு சொல்லலையே. எல்லாம் யாரெல்லாம் ரூபா கொடுக்காங்களோ அவங்கவுங்க பேரை போட்டுக்கலாம். அது எந்த ஜாதியா இருந்தாலும் போட்டுக்கலாம். இந்த வழக்கு தொடுத்த நபரே கூட நன்கொடை கொடுத்திருந்தாரு, உபயம் கொடுத்திருந்தாரு சொன்னா அவரோட பேரோட அவருடைய சாதியும் குறிப்பிட்டு போடுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இதுல எந்த விதமான பிரிவினையும் இல்லை, தீண்டாமையும் இல்லை. அது ரொம்ப நல்லா கவனிக்கணும். யாரு பேர் கொடுத்துருக்காங்க, யாரு நன்கொடை கொடுத்துருக்காங்களோ அவங்க பேருக்கு ஜாதி போடுறது தமிழ்நாட்டுல பாரம்பரியமா இருக்கக்கூடியது. இன்னும் சொல்லப்போனா இதுல இந்த ஜாதி பெயர்கள்லாம் அழைப்பதல்ல போடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு, இதனுடைய பின்விளைவு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, பல கோயில்கள்ல பூஜை முறைகள் பாதிக்கப்படும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் பார்த்தா 9 நாள், 10 நாள், 15 நாள் திருவிழாக்கள்லாம் நடக்குது. இந்த திருவிழாக்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நடத்துறாங்க. அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எந்தெந்த சமுதாயத்துக்காரங்க இருக்காங்களோ அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த திருவிழாவை நடத்துறாங்க. உதாரணத்துக்கு இங்க தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில்ல இருக்கக்கூடிய சங்கர நாராயணசாமி கோமதி அம்மன் கோயில், அந்த திருவிழா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவும் நடத்துவாங்க. ஒரு நாள் தேவர் சமுதாயம் நடத்துவாங்க, ஒரு நாள் முதலியார் சமுதாயம் நடத்துவாங்க, செங்குந்தர் சமுதாயம் நடத்துவாங்க, ஒரு நாள் பிள்ளமார் சமுதாயம் நடத்துவாங்க, ஒரு நாள் சலவை தொழிலாளர் சமுதாயம் நடத்துவாங்க, ஒரு கடைசி அந்த தேரோட்டம் நிகழ்ச்சி அந்த தடி போடக்கூடியது தேவேந்திர குல சமுதாயம் நடத்துறாங்க. இப்படி எல்லா சமுதாயமே நடத்துறாங்க. இந்த சமுதாயத்தினுடைய பேர் போடும்போது என்ன ஆகும், இது நம்முடைய திருவிழா, இது நம்ம கோயிலினுடைய திருவிழா, நம்ம சமுதாயத்தினுடைய திருவிழா அப்படிங்கிற எண்ணம் அந்த மக்கள் மனசுல வரும். அப்ப அனைவருடைய பங்களிப்பும் அந்த திருவிழாவில் இருக்கும். இதே போல பல தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல எடுத்துக்கோங்க. இப்ப வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை முருகன் கோயில், அங்கேயும் அப்படிதான். நீங்க ஒவ்வொரு நாள் 9 நாள் திருவிழா நடக்குன்னா ஒவ்வொரு நாள் திருவிழாவும் ஒவ்வொரு சமுதாயம், பழனியில எடுத்துக்கிட்டாலும் பழனியில ஒவ்வொரு நாள் மண்டகப்படின்னு சொல்றாங்க. பல சமுதாயத்துக்கு அதனுடைய பங்களிப்பு இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயத்தின் சார்பிலும் பண்றாங்க. இப்ப நீலகிரி பக்கத்துல எல்லாம் ஒரு
கோயில்ல அருந்ததியர் சமுதாயத்தினர் அவங்க ஒரு நாள் மண்டகப்படி பண்றாங்க, திருவிழா நடத்துறாங்க. ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இப்போ நீலகிரி மாவட்டத்துல கோயில் திருவிழால பங்கெடுக்கிறாங்க. அவங்க ஒரு கட்டளச்சி தான். இப்படி அவங்க ஏன் அந்த பேர் போடுறாங்க அப்படின்னாக்கா, அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடும் போது எல்லாருடைய பங்களிப்பும் இது வருது. இதுதான் உண்மையான சமத்துவங்கிறது. இதுதான் உண்மையான ஒருங்கிணைப்புங்கிறது. ஒரு திருவிழாவோ எல்லாரும் சேர்ந்து நடத்துது, எல்லா சமுதாயமும் சேர்ந்து நடத்துறதுங்கிற ஒரு ஒருங்கிணைப்பை அந்த காலகட்டத்திலே ஆலயங்கள்ல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இதுல நீங்க சமுதாயத்தினுடைய பேரே போடக்கூடாது, யாரோ ஒரு நபர் பேர் போடணும், அந்த ஒரு நபர் பேரும் வந்து அவர் பேருக்கு பின்னாடியும் சமுதாயம் போடக்கூடாதுன்னு சொன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியே இல்லாம போயிடும். அப்ப அது அந்த திருவிழாக்கள் நாளைக்கு என்ன ஆகும், இது இந்த திருவிழாவுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மனசுல வரும். அதனால இந்த பத்திரிகைகள்ல ஜாதி பெயர் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருக்கு. சாதியை ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம். ஜாதி ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஜாதியை நீங்க எங்க ஒழிக்கணும்? பள்ளிக்கூடத்துல ஒழிக்கணும். பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது பள்ளிக்கூடத்துல கம்யூனிட்டி கேட்கறாங்க, எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் பள்ளி கல்லூரிகளை சேர்க்கும் போது ஜாதி கேட்கறாங்க. ஜாதி இல்லாத இன்னைக்கு அரசு துறைகள் ஏதாவது இருக்குதா? வேலைவாய்ப்பு துறைகள் இருக்குதா? கல்வித்துறைகள் இருக்குதா? எல்லா இடத்துலயுமே ஜாதி தான் அடிப்படையா இருக்கு. அங்கெல்லாம் சாதி அடிப்படையா இருக்கலாம், அங்கெல்லாம் சாதி கேட்கலாம். ஆனா கோயில் திருவிழால நடத்தும் போது மட்டும் சாதி வந்தா தான் இங்க வந்து சமுதாயம் 2000ங்கிறது எப்படி ஒரு ஒரு சரியான ஒரு சிந்தனையாக இருக்க முடியும்? யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த கோயில் திருவிழாக்கள் பத்திரிகைகளை ஏற்கனவே இந்த கோயில் திருவிழாக்களை எப்படி குழப்படி பண்ணலாம், எப்படி நிறுத்தலாம், அதை எப்படி சீர்குலைக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய கும்பல் சனாதன ஒழிப்பு கும்பல் திட்டமிட்டு இருக்கிறாங்க. இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் விட்ட கதையா? இன்னைக்கு நீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கும்போது நாளைக்கு என்ன ஆகும்னாக்கா, நாங்க வந்து இனிமே வந்து அறநிலையத்துறை கோயில்கள்ல எந்த இடத்துலயும் நாங்க வந்து ஜாதி பெயரை போட மாட்டோம்னு சொன்னாக்கா எந்த விழாக்களுமே நடக்காது. கோயில்களுடைய வழிபாட்டு முறையே பாதிக்கப்படும். பல திருவிழாக்கள் நின்று போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே இதை வந்து நீதிமன்றம் வந்து ரொம்ப கவனத்தோட பரிசீலனை பண்ணும். இதுல வந்து ஏற்றத்தாழ்வு கிடையாது, வேறுபாடு கிடையாது. நீ பண்ணக்கூடாது, நான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா தான் அது வந்து ஏற்றத்தாழ்வு, அது வேறுபாடு. ஒரு பிரிவினரை தடுக்கிறது. யார் யாரு செய்யறானோ அவன் தன்னிலை முன்னிலைப்படுத்திக்கிட்டதுக்கு என்ன இருக்குது? அப்ப நீ இன்னும் சிந்தனை போனுச்சுன்னா என்ன ஆகும்னா, நீங்க கோயிலுக்கு செய்யுங்க, யார் பேருமே போடக்கூடாது அப்படின்னு சொன்னா நாளைக்கு யாரு செய்வா? எல்லாரும் உபயம் பண்ணுங்க, ஆனா யார் பேருமே போடக்கூடாதுன்னு சொன்னா யாரு செய்வா? யாரு செஞ்சான்னு தெரியும். அப்ப இதுல வந்து இன்னும் தமிழ்நாட்டுல பெரிய மரபு என்னன்னா, பல பேருடைய குடும்ப பெயர்கள்லயே வந்து அந்த ஜாதி பெயர்கள் வந்து சேர்ந்திருக்கும். அவன் அந்த பெயர் போட்டா தான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவங்க ஜாதியோட பெயர் போட்டா தான் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐடென்டிட்டிலாம் நெடுங்காலமாக இருக்கு. இதெல்லாம் நீங்க அழிக்கிறேன்னு நினைச்சோம்னா அந்த மரபுகளே வந்து அழிஞ்சு போயிரும், அந்த திருவிழாக்களே நின்று போயிரும். அதனால தயவு செய்து இந்த நீதிமன்றம் இந்த கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும். இந்த ஜாதி பெயர்களை தமிழ்நாட்டுல இதுல பத்திரிகைகள்ல, கோயில் பத்திரிகைகள்ல பேரை போடக்கூடாதுன்னு சொல்றது கோயில்களினுடைய வளர்ச்சியை பாதிக்கும், கோயில்களினுடைய திருவிழாக்களை பாதிக்கும். திரும்பவும் சொல்றேன், ஜாதி ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. எல்லாரும் சமமா இருக்கணும், தீண்டாமை இருக்கக்கூடாது, அதுல எல்லாம் யாருக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்து முண்டிக்கும் அதுல இரண்டாவது கருத்து கிடையாது. ஆனா ஜாதியே இருக்கக்கூடாது, அதுவும் கோயில்ல மட்டும்தான் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றது இது வந்து நல்ல விஷயமா சமுதாயத்துக்கு ஏற்புடையதாக இல்லை. அதை கோயில்களை மட்டும் அமுல்படுத்தும் போது பல திருவிழாக்களை பாதிக்கும். எனவே இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாய அமைப்புகளும் இதற்கு எதிராக நிச்சயமாக நம்முடைய வருத்தத்தை நீதிமன்றத்துக்கு வந்து பதிவு செய்யணும். ஏன்னா எதுக்கெல்லாம போராடுறீங்க நம்ம சமுதாய அமைப்புகள். நிச்சயமாக அனைத்து சமுதாய அமைப்புகளும் இப்படி, ஏன்னா எல்லா சமுதாய அமைப்புகளும் ஏதோ ஒரு கோயில்ல உங்களுடைய பங்களிப்பு, அந்த திருவிழாக்கள்ல நம்முடைய பங்களிப்புகள் இருக்குது. அப்போ நான் அந்த கோயில்ல நாளைக்கு உங்க சமுதாயத்தினுடைய பேர் போடக்கூடாதுமாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா சமுதாயத்துக்கும் இது மண்டல கொட்டக்கூடிய விஷயம். அப்ப இது எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். அதனால அனைத்து சமுதாய தலைவர்களுமே இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணுங்கிற கோரிக்கையை முன்வைக்கணும். மாண்புமிகு மெட்ராஸ் நீதிமன்றம் கூட இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும். இல்லைன்னு சொன்னா கோயில்களுடைய திருவிழாக்கள் நிறுத்தப்படும். இதை நிறுத்துவதற்காக பல ஏஜெண்டுகள், பல அந்நிய மதத்தை சார்ந்தவர்கள் பல பேரை தூண்டி விட்டு பின்னணியில இருந்து இந்த மாதிரி பொதுநல வழக்கு அப்படி இப்படிலாம் போட்டு தூண்டி விட்டு கோயில்களினுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, திருவிழாக்களை சீரழிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். இதை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக கோயில் திருவிழாக்கள், கோயிலினுடைய பாரம்பரியம்
பெருமளவு பாதிக்கும். எனவே இதை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.